வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஹரிதாச தாக்கூர் என்னும் கிருஷ்ண பக்தரின் கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். கிழக்கு வங்காளத்தில் புனிதமான துளசி செடியின் முன் ஹரிதாச தாக்கூர் எனும் சாது தனிமையில் அமர்ந்து பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை இரவு பகலாக உச்சரிப்பது வழக்கம். அவர் தினமும் 3 லட்சம் முறை பகவானுடைய திருநாமங்களை ஜபிப்பார். மிகவும் குறுகிய நேரம் மட்டுமே உறங்குவார். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்தும் அளவிற்கு அவர் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். இருப்பினும் அந்த மாவட்டத்தின் ஜமீன்தாராக இருந்த ராமச்சந்திரகான் என்பவன் கிருஷ்ண பக்தர்களின் மீது பொறாமை கொண்டவனாக இருந்தான். மக்கள் ஹரிதாச தாக்கூருக்கு நல்ல மதிப்பு மரியாதை அளிப்பதை சகித்து கொள்ள முடியாமல் ராமச்சந்திரகான் அவரை அவமதிப்பதற்காக பல்வேறு வழிகளில் திட்டமிட்டான். எந்த வழியிலும் ஹரிதாசரின் நடத்தையில் எந்த ஒரு குற்றத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவன் உள்ளூர் விலை மாதுக்களை அழைத்து அவருடைய தெய்வீகத்தன்மைக்கு அவப்பெயர் ஏற்படுத்த திட்டம் தீட்டினான். ராமச்சந்திரகான் அந்த விலை மாதுகளிடம் கூறினான், ஹரிதாசன் என்கிற ஒரு துறவி உள்ளான். நீங்கள் அனைவரும் அவனது மன உறுதியை குலைப்பதற்கான வழியை கண்டறிய வேண்டும் என்று கூறினான். ராமச்சந்திரகான் கவர்ச்சிகரமான இளம்பெண் ஒருத்தியை தேர்ந்தெடுத்தான். அவளும் நான் 3 நாட்களுக்குள் ஹரிதாசரின் மனதை கவர்ந்து விடுவேன் என்று உறுதியளித்தாள். அவன் அந்த விலை மாதுவிடம் கூறினான், என்னுடைய காவலாளியும் உன்னுடன் வருவான். ஹரிதாசன் உன்னுடன் பழகிய மாத்திரத்தில் இவன் உடனடியாக அவனை கைது செய்து உங்கள் இருவரையும் என்னிடம் அழைத்து வந்து விடுவான் என்று சொல்லிவிட்டு சிரித்தான். விலைமாது பதிலளித்தாள், முதலில் ஒரு முறை நான் அவருடன் உறவு கொள்கிறேன். அதன் பின்னர் 2வது முறை ஹரிதாசரை கைது செய்வதற்காக உங்களது காவலாளியை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன். இப்பொழுது நான் விடை பெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள். இரவில் அந்த பெண் மிகவும் வசீகரமாக உடையெடுத்து கொண்டு பெரும் குதூகலத்துடன் ஹரிதாசர் வீட்டு குடிசைக்கு சென்றார். ஹரிதாசரோ இளமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் இருந்தார். அவருடன் தனிமையில் இருப்பதற்கு ஆவலாக இருந்த அவள் முதலில் துளசியை நமஸ்கரித்துவிட்டு ஹரிதாசரின் கதவருகில் சென்று அவரையும் நமஸ்கரித்துவிட்டு நின்று கொண்டிருந்தாள். பின்னர் அவர் காணும்படி தன் உடல் அங்கங்களை வெளிக்காட்டியபடி அவள் வெளிவாசலின் அருகில் அமர்ந்து மிகவும் இனிமையான வார்த்தைகளில் அவரிடம் பேசினார். அன்புள்ள ஹரிதாசரே, மாபெரும் பிரச்சாரகரும் மாபெரும் பக்தருமான நீங்கள் மிகவும் அழகான உடலை கொண்டுள்ளீர்கள். உங்களது இளமை இப்போதுதான் தொடங்கியுள்ளது. என்னுடைய மனம் உங்களை அடைய எண்ணுகிறது. நீங்கள் இல்லையெனில் உன் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று கூறினார். ஹரிதாச தாக்கூர் பதிலளித்தார், நான் நிச்சயம் உங்களை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நான் தினசரி ஜபிக்க வேண்டிய சுற்றுக்களை முடிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். இங்கேயே அமர்ந்து திருநாம ஜபத்தை கேளுங்கள். ஜபத்தை நிறைவு செய்த பின்னர் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வேன் என்று கூறினார். அதை கேட்டவள் அங்கேயே அமர்ந்திருந்தாள். ஹரிதாசர் பொழுது விடியும் வரை தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தார். பொழுது விடிந்துவிட்டதை கண்ட அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். ராமச்சந்திரகானிடம் சென்று நடந்தவற்றை தெரிவித்தாள். ஹரிதாசர் என்னை மகிழ்விப்பதாக வாக்களித்துள்ளார். இன்று நிச்சயமாக அவருடைய மன உறுதியை குலைத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள். இரவில் மீண்டும் அவள் அங்கே வந்தபோது ஹரிதாசர் அவளுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கினார். நேற்று நீங்கள் ஏமாற்றமடைந்து விட்டீர்கள். எனது குற்றத்தினை மன்னித்து விடுங்கள். இன்று நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொள்வேன். எனது ஜபத்தினை நிறைவு செய்யும் வரை அன்புடன் இங்கேயே அமர்ந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தினை கேளுங்கள். உங்களது விருப்பங்கள் நிச்சயமாக பூர்த்தியடையும் என்றார் ஹரிதாசர். துளசியையும் ஹரிதாசரையும் நமஸ்கரித்த பின்னர் அவள் கதவருகில் அமர்ந்திருந்தாள். ஹரிதாசரோ ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதை கேட்டு அவளும் ஹரி ஹரி என்று உச்சரித்தாள். அன்றைய இரவும் அப்படியே கழிய அவளோ நிதானத்தை இழக்க ஹரிதாசர் அவளிடம் கூறினார்,
நான் ஒரு மாதத்தில் 1,00,00,000 நாமங்களை ஜெபித்ததாக உறுதி எடுத்துள்ளேன். இந்த உறுதிமொழி தற்போது இறுதி கட்டத்தினை நெருங்கிக் கொண்டுள்ளது. இன்று என்னுடைய மந்திர உச்சாடனத்தை நிறைவு செய்த முடியும் என்று நினைத்தேன். இரவு முழுவதும் திருநாமத்தை உச்சரித்தேன். ஆயினும் இன்னும் நிறைவு பெறவில்லை. நாளை நிச்சயமாக நிறைவு செய்து விடுவேன். அப்போது என்னால் பூரண சுதந்திரத்துடன் உங்களுடன் மகிழ்வாக இருக்க முடியும் என்று தெரிவித்தார். சரி என்று காலையில் ராமச்சந்திரனுக்காரனிடம் திரும்பிய அந்த விலைமாது நடந்தவற்றையெல்லாம் தெரிவித்தாள். அன்று பொழுது சாய்ந்தவுடனே அவள் ஹரிதாசரின் இடத்திற்கு சென்று இரவு முழுவதும் தங்கியிருந்தாள். அவரின் ஜபத்தை கேட்டபடி அவளும் ஹரி ஹரி என்று பகவானின் நாமத்தை உச்சரித்தாள். ஹரிதாச தாகூர், இன்று ஜபத்தினை நிச்சயம் நிறைவு செய்து விடுவேன். பிறகு உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்க முந்தைய இரவுகளைப் போலவே இந்த இரவும் முடிந்துவிட்டது. ஆனால் ஹரிதாச தாகூரின் ஜபத்தை தொடர்ந்து செவியுற்றதால் அவளுடைய மனம் மாறியது. அவள் தற்போது முழுமையாக தூய்மையடைந்து விட்டாள். ஹரிதாசரின் தாமரை திருவடிகளில் விழுந்து அவரை களங்கப்படுத்துவதற்காக ராமச்சந்திரகானால் தான் நியமிக்கப்பட்டதை பற்றி தெரிவித்தாள். நான் விலைமாதுவின் தொழிலை ஏற்றதால் அளவற்ற பாவகாரியங்களை செய்துள்ளேன். பிரபுவே, என் மீது கருணை காட்டுங்கள். வீழ்ச்சியுற்ற என்னை விடுவிப்பீராக என்று ஹரிதாசரின் பாதங்களில் விழுந்து வேண்டிக் கொண்டாள். ஹரிதாசரோ, ராமச்சந்திரகானின் தனித்திட்டங்களை பற்றி நான் அனைத்தையும் அறிவேன். அவர் அறியாமையிலுள்ள முட்டாள் என்பதால் அவருடைய செயல்கள் எனக்கு வருத்தத்தை கொடுப்பதில்லை. ராமச்சந்திரகான் எனக்கு எதிராக திட்டத்தினை தீட்டிய பொழுது அன்றே இந்த இடத்தினை விட்டு உடனடியாக விலகி இருப்பேன். ஆயினும் நீர் என்னிடம் வந்தமையால் உம்மை விடுவிப்பதற்காகத்தான் நான் 3 நாட்கள் இங்கே தங்கியிருக்கின்றேன் என்றார் ஹரிதாசர். அவளோ அயர்ந்து போய், அருள் கூர்ந்து என் ஆன்மீக குருவாக இருந்து செயல்படுங்கள். பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுவதற்கான கடமைகளை அறிவுறுத்துவீராக என்று கேட்டுக்கொண்டாள். அவர் உடனடியாக வீட்டிற்கு சென்று உங்களது சொத்துக்களை பிராமணர்களுக்கு தானமளிக்கவும், அதன் பின்னர் இந்த குடிசைக்கு வந்து கிருஷ்ண உணர்வுடன் இங்கேயே நிரந்தரமாக தங்கவும், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரித்து துளசி செடிக்கு நீர் ஊற்றி பிரார்த்தனைகளை அர்ப்பணித்து தொண்டு புரியவும், இவ்விதமாக நீங்கள் வெகு விரைவில் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் புகலிடம் பெறும் வாய்ப்பை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். ஹரே கிருஷ்ண ஜபம் குறித்து உபதேசித்த பின்னர் ஹரிதாசர் பகவானின் திருநாமங்களை தொடர்ந்து உச்சரித்தபடி அங்கிருந்து புறப்பட்டார். அதன் பின்னர் அந்த விலைமாது தனது ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றி தன் வீட்டிலிருந்த எல்லா பொருட்களையும் உள்ளூர் ஏழை மக்களுக்கு தானமளித்தாள். ஹரிதாசரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவள் தினமும் 3 லட்சம் கிருஷ்ணநாமங்களை இரவு பகலாக தொடர்ந்து உச்சரிக்க தொடங்கி துளசி செடியினை வழிபட்டாள். குறைவாக உண்டு விரதமிருந்து அவள் தனது புலன்களை கட்டுப்படுத்தினாள். புலன்கள் கட்டுப்படுத்தப்பட்டவுடன் இறையன்பின் அறிகுறிகள் அவளிடம் தோன்றின. இவ்வாறாக அவள் மாபெரும் பக்தையானாள். அவளது புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது. ஆன்மீகத்தில் மிக முன்னேறிய நிலையில் இருந்ததால் பல்வேறு வைணவர்கள் அவளை காண வந்தனர். விலைமாதுவாக இருந்த அவளது பணிவான குணநலன்களை பார்த்து அனைவரும் வியப்புற்றனர். ஹரிதாசருடைய உபதேசம் அவளை எவ்வளவு மாற்றியுள்ளது என்பதை அறிந்து புகழ்ந்து அவரை நமஸ்கரித்தனர். ராமச்சந்திரகானோ பகவானுடைய ஏற்பாட்டின்படி விரைவில் நாசமடைந்தான். ஹரிதாச தாகூர் தான் பகவானுடைய திருநாமத்தின் புகழை எப்பொழுதும் பரப்பியவாறு தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தார். உலகத்தின் அறியாமை இருள் கடலை போன்று ஆழமாக உள்ளது. சூரிய உதயம் எவ்வாறு அடர்ந்த இருளை உடனடியாக விளக்குகின்றதோ அவ்வாறே பகவானின் திருநாமம் அபராதங்களின்றி ஒரு முறை உச்சரிக்கப்பட்டால் கூட உயிர் வாழ்பவனவற்றின் பாவ விளைவுகள் அனைத்தையும் அகற்றிவிடுகின்றது. முழு உலகிற்கும் மங்களத்தை தரும் பகவானின் அந்த திருநாமத்திற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் என்று அவர் கூறி அனைவரையும் கரிநாமம் கூற வலியுறுத்தினார். ஓகே மக்களே, ஹரிதாசரின் கிருஷ்ண பக்தியின் கதையை பார்த்தோம் அல்லவா? மீண்டும் இதுபோல் ஒரு கதையுடன் சந்திப்போம். எனது இந்த யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.